இங்க திருச்சி மாவட்டத்துக்காரங்களுக்கு தெரியும். மதுரையிலிருந்து நாங்க எங்க ஆட்கள்லாம் கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி போனாங்கன்னா தஞ்சாவூருக்கு நாகூர் தர்காவுக்கும் போவாங்க, வேளாங்கண்ணிக்கும் போவாங்க, எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கும் போவாப்ல. இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு பஸ் எடுத்துட்டு போய் 3 சாமியும் கும்பிட்டு வந்துடுவான். நம்ம ஒரே ட்ரிப்ல முடிஞ்சு வச்சு. இதைத்தான் நான் மத நல்லிணக்க மாண்பு என்கிறேன். இந்த மாண்பை குலைப்பதற்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அவ்வளவையும் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவில். அதுவும் நமக்கு எச் ராஜான்னு ஒரு மனுஷன் இருக்காரு, சூப்பரான ஆள். உத்தரப்பிரதேசத்துக்கு பாபர், மராட்டியத்துக்கு அவுரங்கசீப்பு, தமிழ்நாட்டுக்கு யாரியா ஒரு முஸ்லிம் ராஜா கிடைக்க மாட்டாரான எங்க மதுரையில கொஞ்ச காலம் தான் ஆட்சி செய்த ஒரு சிற்றரசன் சிக்கந்தர் கிடைச்சாப்ல. சிக்கந்தர் தான்டா நமக்கு சிக்கனாண்டா புடிச்சிட்டாங்க. நீங்க இதை லேசா நினைக்காதீங்க, நான் கனவிலும் நினைக்கவில்லை. எம்பெருமான் முருகன் இருக்கக்கூடிய சன்னிதானத்துல ஆடு வெட்டலாமான்ட்டா. நம்மால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் குழம்பிட்டான். அங்க ஆடு வெட்டுறது, நான் அதான் கேட்டேன், ஏண்டா முதல்ல மாடு வெட்டலாமான்னாங்க. அடுத்தாப்புல ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுமா. கண்டிப்பா கோழிக்கறிக்கும் வருவேன். காரணம் சேவல் வந்து முருகப்பெருமானுடைய சின்னம். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க எந்த மிருகத்தையும் விட்டு வைக்கல, எல்லா மிருகமும் அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும். இந்துக்களுக்காக என்ன பண்ணோம்னா நாங்க வந்து சிக்கந்தர் தர்காவை உடைக்கணும்யா. இது எப்படியா இந்துக்களுக்கானதாகும்? திசை திருப்பதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல மக்களை திசை திருப்பணும், மத மோதலை உருவாக்கணும்னா பாபர் சக்கரவர்த்தி. பாபரை வச்சே வண்டியை ஓட்டிட்டாங்க இல்லையா? 11 ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு அரசு தன்னுடைய சாதனை என்னன்னா, என்னுடைய மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் குளித்ததை சொல்லுகிறார்கள் என்றால், அப்பா மக்கள் குளிக்கிறதையே சாதனைன்னு ஒரு பிரதம மந்திரி சொல்றாப்ல. பல பேரு அந்த கும்பமேளாவுக்கு போனவங்க பல ஆயிரம் பேரு காணாம செத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த வீட்டுக்காரங்க அவருடைய படத்தை போஸ்டர் போட்டு ஒட்டுறாங்களாம். ஒட்டுன போஸ்டர் கிழிக்கிறாங்களாம். எங்கேயாவது இந்த கூத்த பார்த்துருப்பீங்களா? அவர் சொல்றாருங்க அகிலேஷ், அது நான் நம்ம மீண்டும் மீண்டும் படித்தேன். அந்த மறைந்த மாண்ட அந்த நெரிசலில் சிக்கி உயிரை விட்ட அந்த மக்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை இந்த நாட்டு பிரதம மந்திரி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாதி சமய இந்த வேறுபாடுகள் அடாவடித்தனங்கள்னால மக்கள் மாறி இருக்காங்க. அதை ஒப்புக்கொள்ள உனக்கு மனசு இல்லை. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி அவுரங்கசீப்பை வந்து மகா கொடூரமான வில்லனா காமிச்சா மக்கள் மத்தியில பயங்கர கோபம். யார் மேல? அவுரங்கசீப் மேல இல்ல, முஸ்லிம்கள் மேல. மதுரையிலே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திருவிழா, அதற்காக உங்களை எல்லாம் அழைக்க நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு நடக்க போகிறது. அதையொட்டி இங்கே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க கருத்தரங்கம், அதற்கு தலைமை தாங்கி அருமையாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜெயசீலன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய தோழர் கோவி வெற்றி செல்வம் அவர்களே, கச்சிதமானதொரு துவக்க உரையாற்றிய எங்களுடைய மூத்த தோழர் ஸ்ரீதர் அவர்களே, தோழர் சிவராஜன் அவர்களே, தோழர் ராஜா அவர்களே, தோழர் சந்திரன் அவர்களே, தோழர் மல்லிகா ரேணுகா அவர்களே, தோழர் கனகராஜ் அவர்களே, இன்னும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே, எனக்கு இங்கே சோசலிசமே எதிர்காலம் என்கிற தலைப்பிலே பேசவிருக்கிற இளம் சிந்தனையாளர், இளம் தலைவர் இரா சிந்தன் அவர்களே, நன்றியுரை நவிலவிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் தோழர் அவர்களே, அனைவருக்கும். அதற்கெல்லாம் மேலாக இங்கே பல வேலைகள் இருந்தாலும் கிடக்கட்டுமியா, இப்படி ஒரு கருத்தரங்கம் நடக்குது, அது என்னான்னு தான் போய் பார்ப்போம் கேட்போம் என வந்திருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களே, தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் மதுரைக்காரன்னு சொன்னேன். அத்தோடு எனக்கு 1972 மாநாடு பற்றி இங்கே நினைவுபடுத்தினார். அந்த மாநாடு எனக்கு மிகவும் நெருக்கமானது. ஏன் மாநாடு ஒரு கட்சி நடத்துது, ரைட்டு, நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க என்று பலரும் நினைக்கலாம்.
ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அது எத்தகைய மகத்தான திருப்பு முனையை வழங்கியது என்பதை சொல்ல வர்றேன். என்னுடைய பொது வாழ்வு மதுரையிலே தோழர் பி. ராமமூர்த்தி அவர்கள் தேர்தலிலே நின்ற பொழுது அவருக்காக வாக்கு சேகரிப்பதிலே துவங்கியது. அப்ப எனக்கு ஒரு 20 வயசு தான். மகத்தான தலைவர், அவருக்காக நான் வீடு வீடா போய் ஓட்டு கேட்டேன். அவர் தான் ஜெயிப்பாரு, வேற யாரு ஜெயிக்க முடியும் நம்ம தலைவரை விட, அப்படிதான் அந்த இள வயதுல. ஆனால் தேர்தல் வெற்றி என்பது பல வகையான கணக்குகள், கூட்டணிகள், மக்கள் மனோநிலைகள், இவ்வளவு அதெல்லாம் அப்ப எனக்கு தெரியல. அவர் தேர்தலில் வெற்றி பெறல. வானொலியில செய்தி, மதுரையில் ஒரு பூங்கால உட்காந்துக்கிட்டு கேட்குறேன், தோழர் பிஆர் தோற்றுவிட்டார் என செய்தி வாசிக்கப்படுது. என்ன அறியாமலே ஒரு மாதிரி அழுக மாதிரி வந்துடுச்சு. அப்படி ஒரு கதிகலங்கி போனேன். இப்படி கூட நடக்குமா இந்த நாட்டில்? இவ்வளவு பெரிய தலைவரை கூட இந்த மதுரை மக்கள், நம்ம மக்கள் தோற்கடிப்பார்களா? ரொம்ப நொந்து போனேன். நான் இப்போ பல்கலைக்கழகத்தில் சிதம்பரத்தில் படிச்சுட்டு இருக்கேன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். தேர்தல் வேலைக்காக அங்கேருந்து வந்தவன், ஆனால் மதுரைக்காரன். போங்கப்பா, அவ்வளோ பெரிய தலைவரே தோக்கடிச்சிட்டாங்க, இது ஒரு ஊரான்னு பழையபடி சிதம்பரத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் படிப்பை முடித்து பழையபடி மதுரைக்கு தான் வந்தேன். 1972 இங்கே வந்து பார்த்தா அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பெரிய அகில இந்திய மாநாட்டை மதுரையில் நடத்துது. பார்க்குறேன், மாநாடு அதற்கான முறைமையில் நடக்குது. பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே, அவங்களுடைய விவாதம். ஆனால் பொதுக்கூட்டம் நடக்கிறது, செய்தியை பார்க்குறேன். நண்பர்களோட, எந்த நண்பர்கள் பிஆருக்காக யார் யாரெல்லாம் ஓட்டு கேட்டாமோ அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் அந்த தமுக்க மைதானத்துக்கு போகிறோம். பார்த்தா மகத்தான தலைவர்கள், தோழர் இஎம்எஸ், தோழர் பி. சுந்தரையா போன்ற அகில இந்திய தலைவர்கள்லாம், தமிழ்நாட்டு தலைவர்கள் தோழர் பி. ராமமூர்த்தி, தோழர் என். சங்கரையா, தோழர் ஏ. பாலசுப்ரமணியம், இவங்கெல்லாம் பேசுறாங்க. பேச்ச கேட்க கேட்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போன வருஷம் தானையா தோத்துருக்கீங்க, இந்த வருஷம் அந்த சாடையே தெரியலையே, அந்த அடையாளத்தையே காணோமே, இப்படி தலைவர்களா, இப்படி ஒரு கட்சியா? அசந்து போயிட்டேன். அப்ப சேர்ந்தவன் தான் இவங்களோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். ஆமாங்க, நான் இப்படிலாம் நினைச்சு போகல. பொதுவா ஒரு நல்ல அபிப்பிராயம் ஓட்டு கேட்டேன். தோல்வின்னா என்ன, அவன் ஓடில போவான். கிட்டத்தட்ட அப்படி மனோநிலையில போயிட்டேன் படிக்க. வந்து பார்த்தா அந்த தலைவர்கள் தேர்தல் தோல்வியை பற்றி பேசவில்லை, உள்ளுக்குள்ள வாசிச்சிருப்பாங்க. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசினார்கள், முழங்கினார்கள். அப்பதான் எனக்கு பட்டுச்சு, ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் முக்கியம்தான், ஆனா தேர்தல் மட்டுமே முக்கியம் அல்ல. அப்படி நினைக்கிற, தேர்தலை தாண்டி நினைக்கிற ஒரு மகத்தான லட்சியத்தை கொண்ட, தமிழ்நாடு மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக, குறிப்பாக உழைப்பாளி மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி. அப்படி ஒரு கட்சியினுடைய மாநாடு. இந்த மாநாடு என் வாழ்க்கையில் இத்தகைய திருப்பு முனையை தந்துச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்களை பார்த்து கேட்குறேன், தயவு செஞ்சு ஒரு நட எட்டி வாங்கலே மதுரைக்கு. 3ஆம் தேதி வாங்க. 3 முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிற ஒரு கருத்தரங்க இருக்கு. 3ஆம் தேதி முடியலையா, 6ஆம் தேதி அவசியம் வாங்க. பல்லாயிரம் பேர் செந்தொண்டர்களுடைய அணிவகுப்பை பார்த்து உங்களுடைய உடம்பு சிலிர்க்க கூடும். பொதுக்கூட்டத்திலே எமது தலைவர்கள் ஆற்றுகிற உரைகளை கேட்டு உங்களுடைய சிந்தனையிலே ஒரு புதிய வெளிச்சம் பரவக்கூடும். அவைதான் அன்போடு அழைக்கிறோம், வந்துதான் பாருங்க, என்னதையா இவங்க பேசுறாங்க. இங்கே அருமையாக தலைமை உரையாற்றிய தோழரும் சரி, துவக்க உரையாற்றிய தோழரும் சரி, பிரமாமா எடுத்து சொன்னாங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்புக்குள்ள போறேன், ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, சிந்தன் பேசணும். மதனில் நல்லிணக்க மாண்புகள். உங்களுக்கு தெரியும், நான் இந்த டிவி விவாதங்கள்லாம் கலந்து கொள்வேன், பல பேர் அதை கேட்டிருக்க கூடும்.
இந்த மத விவகாரம் வந்து அதில் நான் பேசினா உடனே சங்கிகளும் அவர்களுடைய சிங்கிகளும், சங்கியை விட மோசமானவை சிங்கி, இவனாவது நேரடியா அவன் தொல்லை எனக்கு பெருந்தொல்லை, சரி ஏன் அது என் தனி கதை, சொந்த கதை, சோக கதை, அது இருக்கட்டும். ஆனால் இந்த மத விவகாரம் பற்றிய தலைப்பு என்றால் உடனே அவங்க என்னை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் கம்யூனிஸ்ட் தானே? ஆமாங்கய்யா. உங்களுக்கு தான் மத நம்பிக்கை இல்லை, அப்போ நீங்கள் பேசக்கூடாது. ஏன் பேசுறதுக்கு தான் என்னைய கூப்பிட்டுருக்காங்க, பேசக்கூடாதுன்னு. உங்களுக்கு மத நம்பிக்கை இல்லையா, பேசக்கூடாது. நான் பொறுத்து பார்த்தேன். அப்புறம் சொன்னேன், ஐயா எங்களுக்கு மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மத நம்பிக்கை இருக்கு என சொல்லிக்கொண்டு, தானும் பக்தன்தான் என சொல்லிக்கொண்டு மெய்யான பக்தர்கள் கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்தன் பிக் பாக்கெட்டை அடிச்சான்னா அதை நான் அவசியம் பிடிப்பேன்னு. நான் பக்தன் இல்லை, ஆனா அப்பாவி பக்தர்களை பக்தன் வேடம் போட்டு நீங்கள் ஏமாற்ற பார்த்தால், திருட பார்த்தால் இந்த கம்யூனிஸ்ட் விட மாட்டான். ஏன்னா இது பக்தியை தாண்டிய விஷயமா இருக்கு, மத நம்பிக்கையை தாண்டிய விஷயமா இருக்கு. நீங்க பக்தியின் பெயரால் மோசடி வேலையில் இறங்கினால், மக்களை பிளவுபடுத்த துணிந்தால், அவர்களை மோதவிட்டு அதிலே அரசியல் ஆதாயம் அடைய பார்த்தால் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தலையிடுவோம், விட மாட்டோம். அதுக்கு பிறகுதான் அந்த பேச்ச பேசலை. எந்த பேச்ச? நீ பேசாதேங்கிற பேச்ச. அதாவது மார்க்சியத்தை பொறுத்தவரையில் மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மத நம்பிக்கையாளர்களை அது அங்கீகரிக்கிறது. நீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்ப கூட இப்ப வரும்போது செய்தி பார்த்துட்டு வந்தேன். மார்க்ஸ் எவ்வளவு அற்புதமான விஷயம்னா, கடவுள் உண்டா இல்லையா ஒரு பெரிய வாத பிரதிவாதம், அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனா மார்க்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா இல்லைன்னு சொல்றீல்ல, நாத்திகரை பார்த்து சொல்லிச்சு, இல்லாத கடவுள் இத்தனை கோடி மக்களுடைய நெஞ்சிலே எப்படி இருக்கிறான்? அத கொஞ்சம் யோசிச்சியா? கடவுள் இல்லைங்கிற, ஆனா இல்லாத கடவுள் இத்தனை கோடி மக்களுடைய இதயத்திலே இருக்கிறானே, அதை யோசி. இதுல சாதாரண நாத்தியவாதி இல்லைங்கிறதோட நின்றுட்டு போயிடுறாப்ல. ஆனா மார்க்சியர்களாகிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், அது ஏன் மக்களுடைய நெஞ்சில இருக்கான்னு யோசி. அதான் இன்னைக்கு ஒரு செய்தி. பின்லாந்து, நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன், இப்படி ஒரு 5-6 நாடுகள் மகிழ்ச்சியாக வாழத்தக்க நாடுகள். முதல் நாடு பின்லாந்து அப்படின்னு வருது. அதுல நம்மால் ஒரு ஆள் பதிவு போடுறாப்புல. ஏன் தெரியுமா? பின்லாந்துல ரொம்ப மகிழ்ச்சியான நாடுன்னு சொல்றாங்க, அங்க நாத்திகர்கள் அதிகம் அப்படின்னு ஒரு பதிவு வந்து. நான் ஒரு பதிவு போட்டேன். மகிழ்ச்சியான நாடு என்பதால் நாத்திகர்கள் வந்தார்களா? நாத்திகர்கள் அதிகம் இருக்கிறதால் அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கா? ஒரு கேள்வி. நான் சொல்றேன், நாத்திகர்கள் அதிகமாக இருப்பதால் அது மகிழ்ச்சிகரமான நாடாக இல்லை, மகிழ்ச்சிகரமான நாடாக இருப்பதால் தான் நாத்திகர்கள் அதிகமா இருக்காங்க. நீங்க எனக்கு பிரச்சனை இல்லையா, எனக்கு துன்ப துயரம் இல்லை, மனுஷன் நம்ப முடியுது, நான் இது கடவுளை நம்பணும். நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இந்த கடவுள்கிட்ட போய் வணங்குறாள் என்னென்ன சொல்லுது, ஐயா எனக்கு அது வேணும் இது வேணும், என் கஷ்டம் இப்படி இருக்குது, இவ்வளவு வந்து அப்படியே கடன்னு மனசுக்குள்ள சொல்லும். சில நேரங்களில் மைண்டு வாய்ஸ் வெளியே கேட்கும், அது தனி கதைன்னு வச்சுக்க. ஆனா கடவுள்கிட்ட போய் ஏன் சொல்றாப்புல? இது அடுத்த ஆள்கிட்ட சொல்லலாம்ல, ஏன் அடுத்த ஆள்கிட்ட சொல்ல முடியல? அடுத்த ஆள்கிட்ட சொன்னா அவன் ரொம்ப அக்கறை மாதிரி நம்மகிட்ட ஊன்னு கேட்டுவிட்டு அந்த பக்கம் போய் இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இவன் ஆடினா ஆட்டமாயா அப்படின்னு பேசுறதை இவன் கேட்டான்னா நொறுங்கி போயிடுவான்ல. சக மனிதர்களை நம்ப முடியாமல் வைத்திருக்கிறது இன்றைய சுரண்டல் சமுதாயம், இந்த முதலாளித்துவ சமுதாயம். ஆகவே மனுஷன் நம்ப முடியாம கடவுளை நம்புகிறார்கள் மனிதர்கள். இதை புரிந்தது மார்க்சியம், இதை உணர்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள்.
அதனாலதான் நாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை உள்ளவர்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சங்கிகள், பாஜகவினர், RSS கூட்டம் திருகுதாள வேலை செய்தால் அதை உடைத்து நொறுக்க கிளம்புகிறோம். நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, நம்ம மக்கள் மத்தியில இந்த மத நம்பிக்கையை பத்தி நான் பேசினேன். அந்த மத நம்பிக்கையுடைய பன்மைத்தன்மையும் நாங்க அங்கீகரிக்கிறோம் தமிழ்நாட்டில். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு வினோதமான காய்ச்சல் வந்துச்சு. ஒரு 10-12 வயசு இருக்கும். எங்க அம்மா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போச்சு. அவர் ஏதோ பண்ணிட்டு அவரே, இது கொஞ்சம் வினோதமான காய்ச்சலா தாம்மா இருக்கு, பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு இழுத்த உடனே இந்த அம்மா பயந்து போச்சு. என்னடா காய்ச்சல்னு போனா மருந்தை கொடுக்கணும், இல்லாட்டி ஊசியை போகணும், நல்லா இருமியா அப்படின்னு சொல்லணும். அவர் உண்மையை சொல்லிவிட்டாரு. எங்க அம்மா பதறி போய் என்ன பண்ணுச்சுன்னா, நல்ல ஞாபகம் இருக்கு, எங்களுக்கு ஒரு குல தெய்வம் உண்டு. அது எங்கேயோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கண்காணாத தேசம். உண்மையிலேயே அந்த காலத்தில் மாட்டு வண்டியில தான் போவோம். அங்கே போய் 3 நாள் இருந்து சாமி கும்பிடுவோம் பங்காளிகள்லாம் சேர்ந்து. அங்கே தண்ணியை பார்த்தீங்கன்னா தேத்தா விதை போட்டு தான் தேய்ப்போம். மஞ்சள் கலரில் தண்ணி இருக்கும். எப்படி பாரு ஊருங்க அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ நினைச்ச உடனே குலதெய்வம் கும்பிட போக முடியாது, அதுன்னு சொல்ல வரேன். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணி, குலதெய்வத்தை நினைக்கணும், பிள்ளையை காப்பாற்று, ஒரு ரூபாய் எடுத்துச்சு. ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் போட்டு முடிச்சு போட்டு என் கையில் கொடுத்து, என் கை தொட்ட பிறகு எடுத்து வைக்கிறது. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் அம்மன் மீனாட்சி கிட்ட போயிடுச்சு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருது. போயிட்டு வந்து அந்த விபூதி எடுத்து அடுத்த நாள் சாயங்காலம் என்ன படிச்சுன்னா, தெற்கு வாசல்ல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சாய்பு கிட்ட கூட்டிட்டு போச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து காலையில உருளைக்கிழங்கு விற்பாரு, எப்படி ஆள் பாருங்க. சாயங்காலம் ஆனா ஒரு பெரிய மயில் எனக்கு தோகையை வச்சுட்டு மந்திரிப்பாரு. இந்த அம்மா என்னைய கூட்டிட்டு போய் அவர் முன்னாடி பாட்டி, வினோதமான காய்ச்சல் வந்திருக்கு பாய், நீங்க தான் காப்பாற்றணும். அவரை மந்திரிச்சு விட்டார். எனக்கு அப்போ உண்மையிலே அப்போ சின்ன பிள்ளையா இருந்தாலும், என்னம்மா இத்தனை சாமி கிட்ட போறியே? அதுக்கு என் அம்மா சொல்லிச்சு, எந்த சாமியாவது உன்னைய காப்பாத்தட்டு போயிடா, இதுதான் என் வாழ்க்கை. பல தெய்வங்கள் இருக்கட்டுமே, எனக்கு இந்த பன்மை பிடித்திருக்கிறது, நான் எல்லா தெய்வங்களையும் வணங்குவேன், எந்த சாமியாவது காப்பாத்தட்டுமே. என்னால மறக்க முடியாத வாக்கியம். இதாம சாதாரண மக்களுடைய மனோநிலை. இங்க திருச்சி மாவட்டத்துக்காரங்களுக்கு தெரியும். மதுரையிலிருந்து நாங்கள் எங்க ஆட்கள்லாம் கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி போனாங்கன்னா தஞ்சாவூருக்கு, நாகூர் தர்காவுக்கும் போவாங்க, வேளாங்கண்ணிக்கும் போவாங்க, எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கும் போவாப்புல. இல்லை ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 3 ஒரே அந்த பகுதியில தான் இருக்கும். ஒரு பஸ் எடுத்துட்டு போய் 3 சாமியும் கும்பிட்டு வந்துடும். நம்ம ஒரே ட்ரிப்ல முடிச்சு வச்சு எந்த சாமி குத்தமும் வரக்கூடாது. நம்ம தெளிவா இருப்பாப்புல. இவ்வளவுதான் என் தமிழனுடைய வாழ்வு. இதைத்தான் நான் மத நல்லிணக்கம் மாண்பு என்கிறேன். மத நல்லிணக்கம், இதை அங்கீகரிப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். இதை அங்கீகரிக்கணுங்கிற குணம் ஏன் வந்துச்சுங்கிறத நான் அடிப்படையா லேசா சொன்னேன். மார்க்ஸ் எப்படி பார்க்குது, ஏழைகளை பற்றி, அவர்களுடைய உணர்வுகளை பற்றி, உழைப்பாளிகளை பற்றி, அவர்களுடைய நம்பிக்கைகளை பற்றி நாம் எப்படி கவனமாக அனுதாபமாக பார்க்கிறோம். முரட்டடி அடிக்கிறதல்ல. இந்த மாண்பை குலைப்பதற்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அவ்வளவையும் பண்ணிட்டு இருக்காங்க. RSS என்கிற அமைப்பு, அதனுடைய அரசியல் பிரிவாகிய பாஜக, அதனுடைய ஆட்சியாகிய மோடி, இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் வந்து இங்க பிரச்சனைகளை பத்தி எல்லாம் நம்ம ஸ்ரீதர வரிசையா அடுக்குனாரு. ஜெயசீலன் லேசா சொன்னார். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பது தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப என்ன செய்யணும்? இவ்வளவு பிரச்சனை இவர் பேசக்கூடாது. எதை பத்தி பேசணும்? மதத்தை பத்தி பேசணும். இப்போ நீங்களே வந்துட்டீங்கல்ல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதன் மீது மக்களின் கவனம் சென்று விடக்கூடாது. சென்று விட்டால், சாதாரண மொழி சொன்னா இவங்க டப்பா தெரிச்சு போகும். அவன் என்ன பண்றான்? திசை திருப்புறான். திசை திருப்பதுக்கு அவன் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? ஐயா, பழைய சக்கரவர்த்தி எல்லாம் பாரியா, உத்தரப்பிரதேசத்துல மக்களை திசை திருப்பணும், மத மோதலை உருவாக்கணும்னா பாபர் சக்கரவர்த்தி.
பாபரை வச்சே வண்டியை ஓட்டிட்டாங்கய்யா. 1990 ஆரம்பிச்சானுங்க. நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வருகிறார் விபி சிங். அப்ப வாஜ்பாய் சொல்றாரு, நீங்க மண்டல்னு ஆரம்பிக்கிறீங்க, அந்த மண்டல் கமிஷன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு. மண்டல்னு ஆரம்பிக்கிறீங்க, நாங்க கமண்டலத்தை தூக்க போறோம். தூக்குனானுங்க. அத்வானி ரத யாத்திரை ஆரம்பிச்சு 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதியை இடித்து காண்பித்தார். இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி தனிப்பெரும்பான்மை இழந்தார்கள். கூட்டணி ஆட்சி தான். நாயுடைய தயவும் நிதிஷ்குமாருடைய தயவோடு தான் அது நடக்குது. ஆனா பாருங்க, என்னமோ பழைய தனிப்பெரும்பான்மை ஆட்சி மாதிரியே செய்யறாங்களையா. கவனிச்சீங்களா? நாட்டு பிரதம மந்திரி போய் அவர் பாட்டுக்கு கோவில திறக்கிற வேலை, அதுதான் சாதனை. அப்ப அங்க அதுதான் பிரச்சனை. இப்ப எதெல்லாம் சாதனை சொன்னான்னு இப்ப கடைசியா லேட்டஸ்டா ஒரு அற்புதமான சாதனை சொன்னார் நாடாளுமன்றத்துல. நான் உண்மையிலேயே அப்பா நம்மால் எப்படியாப்பட்டால் காரசாரமான விவாதம் நாடாளுமன்றத்துல. பிரதம மந்திரி பதில் சொல்லுவாரு, வந்தாரு, எந்திரிச்சாரு, பதில் சொன்னாரு. என்னென்னமோ எதிர்கட்சி எல்லாம் பேசினாங்க. ஆனால் இந்தியாவின் சக்தியை உலகமே இன்று கண்டு அசந்து போயிருக்காது அப்படின்னார். என்னடா சக்தி? கும்பமேளா. கும்பமேளாவை கண்டு அதுதான் இந்தியாவின் சக்தியா? உலகமே அசந்து போயிருக்கான். நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரன்ட்ட போய், ஐயா எங்க நாட்டுல மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்குது எங்களுடைய மோடி அரசு. என்ன சாதனை? கும்பமேளா. அவனுக்கு வழங்காதுல்ல. கும்பமேளானா என்ன? ஒண்ணும் இல்லைங்க, குளிக்கிறது. குளிக்கிறது சாதனையா? எங்க ஆளுங்க குளிச்சாயா, கூட்டம் கூட்டமா குளிச்சான். நான் அந்த நம்பிக்கையில ஒண்ணும் இது பண்ணல. ஆனா அடிப்படையில குளிக்கிறது தானே. ஒரு நம்பிக்கையோட குளிக்கிறதுக்கு அது அவங்க பாடு. ஆனால் ஒரு ஆட்சி 11 ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு அரசு தன்னுடைய சாதனை என்னன்னா, என்னுடைய மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் குளித்ததை சொல்லுகிறார்கள் என்றால் வெளிநாட்டுக்காரன் என்ன நினைப்பான்? உண்மையிலேயே அசந்து தானே போவேன். அப்பா, மக்கள் குளிக்கிறதையே சாதனைன்னு ஒரு பிரதம மந்திரி சொல்றாப்புல. எந்த காலத்துல? செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி மனுஷன மாதிரியே சிந்திக்கிற மெஷினை கண்டுபிடிச்ச காலத்துல பறந்துகிட்டு இருந்த அந்த அம்மா பாவம் வானத்துல கீழே உணாண்டாங்கல்ல. அந்த காலத்துல இதோ பக்கத்துல சீனா அறிவிச்சிருக்கு. என்ன தெரியுமா? இன்னும் 50,000 ஆண்டு காலத்திற்கு சீனாவுக்கு மின்சார பஞ்சமே கிடையாது. அவ்வளவு பெரிய தோரியத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். இந்த காலத்துல நம்மாளு, நான் நம்மால் தான் சொல்லி, நமக்கு அவர் தானையா பிரதமர். உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம். ஆனா நம்மாளு சொல்றாரு, கும்பமேளாவை நடத்தினோம், அதுதான் இந்த அரசின் மகத்தான சாதனை. சும்மா வாச்சிருந்திருக்கலாம் எதிர்கட்சிகள். அதுலயே அந்த ஆளுங்க ஒரு கேள்வியை கேட்டுச்சு, கும்பமேளா நடந்துச்சு, சரி எவ்வளவு பேரு செத்தாங்க? பல்லாயிரம் பேரை காணாமே. அகிலேஷ் யாதவ் பேசுகிறார். உத்தரப்பிரதேசத்துடைய சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவருங்க. பல பேரு அந்த கும்பமேளாவுக்கு போனவங்க பலாயிரம் பேரு காணாமா. செத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த வீட்டுக்காரங்க அவருடைய படத்தை போஸ்டர் போட்டு ஒட்டுறாங்களாம். ஒட்டுன போஸ்டர் கிழிக்கிறாங்களாம். எங்கேயாவது இந்த கூத்த பார்த்துருப்பீங்களா? அவர் சொல்றாருங்க அகிலேஷ் யாதவ். நான் நம்பாமல் மீண்டும் மீண்டும் படித்தேன். என்னங்க, உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளாவுக்கு போன எங்க குடும்பத்தை சார்ந்தவரை காணாம் என்று அந்த குடும்பத்தார் போஸ்டர் ஒட்டினா அதை ஏயா கிழிக்கிற? இங்க வேற மாதிரி என்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்காங்களாம் போஸ்டர். முதல்ல இந்த போஸ்டரை பாரு. உத்தரப்பிரதேசத்துல அந்த மறைந்த மாண்ட அந்த நெரிசலில் சிக்கி உயிரை விட்ட அந்த மக்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை இந்த நாட்டு பிரதம மந்திரி. கேட்டா மதம் மதம். இப்படி உத்தரப்பிரதேசத்தை அல்லோல கல்லோலப்படுத்தினார்கள். லேசாக சுட்டி காண்பித்தாரே மராட்டியத்தில் என்ன நடக்கிறது என்று. ஒரு சினிமாங்க.
நம்ம என்னமோ லேசா நினைக்கிறோம் சினிமா பத்தி. சவாவா சாவாவா எனக்கு சரியா உச்சரிக்க தெரியல. சிங்க குட்டின்னு அதுக்கு அர்த்தம். அதுதான் முக்கியம். சிவாஜி பெற்ற பிள்ளை சம்பாஜி, அவர் கதாநாயகர் வச்சுக்க. வில்லை யாருன்னா அவுரங்கசீப். அங்க பாபர் சக்கரவர்த்தியை பிடிச்சாங்கல்ல, மராட்டியத்துக்கு ஸ்பெஷலா அவுரங்கசீப்பை பிடிச்சிட்டாங்க. அவர் செத்து 300 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அவரை பயங்கரமான வில்லன். அந்த படத்தை நான் ட்ரெய்லரும் பார்த்தேன், படத்தை முழுசா பார்க்கல. அதோடைய ரிவ்யூ தமிழ்லையும் கேட்டேன், ஆங்கிலத்திலையும் கேட்டேன். பயங்கரமா இருக்கு. கடைசியா சிவாஜி மகனை கைது பண்ணி அவுரங்கசீப் சித்திரவதை பண்ற மாதிரி காட்சிகள். இந்த நெகக்கண்ண போலீஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாட்டா கொள்றாங்க, எடுக்கிறாங்க, வெட்டுறாங்க. ஜனங்கள் பூரா பார்த்து பதறுது. செய்தவன் யாருன்னா அப்படியே வஞ்ச புன்னகையோடு இருக்கிற அந்த கிழட்டு அவுரங்கசீப்பை காமிக்கிறாங்க. அதை விட கொடுமை கிளைமேக்ஸ்ல இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க சிவாஜி மகனை. அவுரங்கசீப் வந்து, ஏப்பா உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ என் மதத்துக்கு மாறிதே அப்படின்னு கேட்டதா படம். நான் சவால் விட்டு கேட்கிறேன், அப்படி ஏதேனும் ஒரு சரித்திர ஆதாரத்தை உங்களால் தர முடியும்? இல்லைங்க, நான் நேரங்களே விவரத்துக்குள்ள போகல. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். டெல்லியை தலைமையாக கொண்டுதான் அவுரங்கசீப் ஆட்சி செய்தார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை தவிர 90% இந்தியாவை ஆட்சி செய்த ஒரே மகா சக்கரவர்த்தி அவுரங்கசீப் தான். ஆனால் அவனுடைய தலைநகராகிய டெல்லியில் இப்பொழுதும் முஸ்லிம்கள் சிறுபான்மையோரே. எங்க அவை வந்து மிரட்டி மதமாற்றம் பண்ணா, அதுவும் மராத்திய அரசன் சிவாஜி மகன் சம்பாஜியவே மதம் மாற சொன்னான்னா தலைநகரத்துல ஒருத்தனையாவது விட்டு வச்சிருப்பானா? அவ்வளவு முஸ்லிமா மாத்திருக்கணும்ல. செய்யலைங்கிறதுக்கு ஆதாரமாக இன்றைய டெல்லி நகரம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாதி சமய இந்த வேறுபாடுகள் அடாவடித்தனங்கள்னால மக்கள் மாறி இருக்காங்க. அத ஒப்புக்கொள்ள உனக்கு மனசு இல்லை. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி அவுரங்கசீப்பை வந்து மகா கொடூரமான வில்லனா காமிச்சா மக்கள் மத்தியில பயங்கர கோபம். யார் மேல? அவுரங்கசீப் மேல இல்ல, முஸ்லிம்கள் மேல. ஆமாங்க, அந்த வெறுப்புல அங்க இருக்கக்கூடிய கட்சிகள், பல கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கட்சியே தவிர எல்லா கட்சிகளும், சிவசேனா உட்பட. அங்க ஒரு சமாதி இருக்கு அவுரங்கசீப்புக்கு. நான் போய் பார்த்தேன் அவுரங்காபாத்ல. அவனுடைய மனைவிக்கு தாஜ்மஹால் போல மிக பெரிய கட்டடத்தை கட்டியிருக்கான். ஆனா தனக்கு சாதாரண ஒரு அவருடைய பக்கத்துல அவர் ரசிச்ச, ரொம்பவும் மதிச்ச ஒரு சூபின்னா ஒரு ஞானி, அவருடைய சமாதி பக்கத்துல தான் அது இருக்குது. சின்ன இடம், போய் பார்த்தேன். அந்த மகா சக்கரவர்த்தியுடைய சமாதி அவ்வளவு சாதாரணமாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த சமாதியை இடிக்க வேண்டும். முத பிரச்சனை அதுதான். இப்ப என்னென்ன சொன்னாரு? தொழிலாளி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை. இதுல பாருங்க, நம்ம ஸ்மார்ட் மீட்டர் பிரச்சனை வேற. கடைசியா அவங்களுக்கு என்னடா பிரச்சனைனா, இந்த சமாதியை இடிக்கணுங்க. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், விடுங்க சார், உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பத்தி. தமிழ்நாட்டில் அதெல்லாம் நடக்காது சார். நம்மால தமிழ்நாட்டில் நடக்காது. நம்மாலே நினைச்சுக்கிட்டே இருக்காப்புல. ஆனா அங்க பாஜகவில் அதுவும் நமக்கு எச் ராஜான்னு ஒரு மனுஷன் இருக்காரு, சூப்பரான ஆள். அவருடைய பதிவுக்கெல்லாம் நான் தான் பதிலடி கொடுத்துட்டு இருக்கேன் தினசரி. இதுதான் எனக்கு வேலை. இதுல டீட்டெயில்ஸுக்குள்ள போகல. பட் அவரு கண்டுபிடிச்சிட்டார். உத்தரப்பிரதேசத்துக்கு பாபர், மராட்டியத்துக்கு அவுரங்கசீப், தமிழ்நாட்டுக்கு யாரியா? ஒரு முஸ்லிம் ராஜா கிடைக்க மாட்டாரான்னு எங்க மதுரையில கொஞ்ச காலம் தான் ஆட்சி செய்த ஒரு சிற்றரசன் சிக்கந்தர் கிடைச்சாப்புல. புர்ரா புர்ரா, சிக்கந்தர் தான்டா நமக்கு சிக்கனாண்டா. புடிச்சிட்டாங்க. நீங்க இதை லேசா நினைக்காதீங்க. நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எங்களுடைய திருப்பரங்குன்றத்தை பற்றி. மதுரை மக்களுக்கு மத நம்பிக்கை உண்டோ இல்லையோ, முருகன்ட்ட பக்தி உண்டோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு ரொம்ப திருப்பரங்குன்றத்தின் மீது பக்தி அதிகம். ஏன் தெரியுமா? எங்க ஆளு மதுரையில கல்யாணம் பண்றதா செலவு ஜாஸ்தி.
மண்டப வாடையே பயங்கரம். நம்மால் என்ன பண்ணுவாப்பிள்ளைன்னா நேர முருகன் சன்னதிக்கு போய் தாலியை கட்டிவிட்டு அங்கே சத்தம் ரொம்ப குறைச்ச வாடகை கிடைக்கும், அங்கே சாப்பாடு போட்டு அனுப்பி விட்ருவாப்புல. கல்யாணம் முடிஞ்சு. நம்மால் சொல்லபடியே வச்சிருக்காங்க, கோவிலில் கல்யாணம், சத்திரத்தில் சாப்பாடு. இதுக்கு ஏற்ற இடம் மதுரை வாழ் மக்களுக்கும் அந்த மாவட்டத்துக்கும் திருப்பரங்குன்றம். அவ்வளோ அமைதியாக இருக்கும். மூர்த்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படி ஜெகஜோதியா இருக்கும். எம்பெருமான் முருகப்பெருமான் அவர் அங்கே கீழே அடிவாரத்தில் இருக்காரு. இந்த சிக்கந்தருடைய சமாதி எனப்படுவது, அதுலேயும் சில சிக்கல்கள்லாம் இருக்குது, வரலாற்று அதுக்குள்ள போகலை. உச்சியில மலை உச்சியில இருக்கு. அதுக்கு இதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கீழே முருகப்பெருமானுக்கு நான் பழைய வரலாறு குழியிலும் போனா சங்க இலக்கியத்தில் முருகப்பெருமானுக்கு ரத்தம் கலந்த ஆட்டு ரத்தம் கலந்த திணை மாவு தான் படையல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பாடல்லாம் இருக்கு. இருக்கட்டுமே, அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு சைவச்சாமி தான் இருக்கட்டும், அதனால என்ன. ஆகவே பொங்கல் அதுக்கு தான் அங்கே படையல் செய்யப்படுது, பிரசாதமாக தரப்படுது, மக்கள் மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போய் பண்ணுறாங்க. ஆனால் உச்சியில் உள்ள சிக்கந்தருக்கு நேர்த்தி கடன் எப்படி செய்யப்படுது? காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 700-750 ஆண்டு காலமாக ஆடு வெட்டி தான் அங்கே நேர்த்தி கடன். இதுல என்ன கூத்துனா, அந்த ஆடை மேல தூக்கிட்டு போற ஆள் பூரா இந்துக்கள். நீங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமா நடக்கணும். மேல ஒரு 7-8 பேர் உதவி இல்லாட்டி இந்த ஆடை வெட்டி சமைச்சு சாப்பிட்றதுக்கான இந்த ஏற்பாடுகள் இருக்கே, இதெல்லாம் அந்த நேர்த்தி கடன் செஞ்சவர் மட்டும் போயெல்லாம் செய்ய முடியாது. எல்லாரும் போவாங்க. அங்கே திருப்பக்கூடத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள், அவங்களுக்கு இது பழக்கம், அவங்க இதெல்லாம் உதவி செய்வாங்க. அவங்க போய் ஆடு வெட்டி சமைச்சு அவங்களும் உட்காந்து சிக்கந்தர் சமாதி முன்பு நல்லபடியாக சாப்பிட்டு, பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதில் அவங்க முஸ்லீம்கள் தொழுகை பண்ணால் இவங்க இருப்பாங்க. ஜாமான் சட்டை எடுத்துகிட்டு கீழே வந்துடுவாங்க. ஒரு வாடை கூட அங்கேருந்து கீழே வராது, அவ்வளோ உயரம். இப்போ நம்மால் எச் ராஜா கிளம்புனாப்புல சூப்பர் பாயிண்ட் கிடைச்சிச்சு. என்னன்னா, எம்பெருமான் முருகன் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் ஆடு வெட்டலாமான்ட்டாப்புல. நம்மால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் குழம்பிட்டான். அங்கே ஆடு வெட்டுறது, நான் அதான் கேட்டேன், ஏண்டா முதல்ல மாடு வெட்டலாமான்னு. பெரும்பாலும் மாடு சாப்பிட்றதில்ல மாட்டுக்கறி. ஆனால் நான் அன்னைக்கே சொன்னேன், எங்கள் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக இத்தகைய கருத்தரங்குகளை அப்போ நடத்தணும். அப்போ சொன்னோம், இப்போ மாடு வெட்டக்கூடாதுங்கிறான், கண்டிப்பாக நாளைக்கு ஆடு வெட்டக்கூடாதுமா. முதல்ல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுமா, அடுத்தாப்புல ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுமா, கண்டிப்பாக கோழிக்கறிக்கும் வருவேன். காரணம், சேவல் முருகப்பெருமானுடைய சின்னம். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க எந்த மிருகத்தையும் விட்டு வைக்கல, எல்லா மிருகமும் அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும். உங்க நம்பிக்கையை நான் அதுக்குள்ள போகல. ஆனா அதை சொல்லி நீ சாப்பிடாம இரு, நாசமா போ. நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், அசைவம் சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்குமியா. சில பேருக்கு அது அப்படியே பாரம்பரியமா வரலன்னா சாப்பிட வேணாம். நான் ஒரு செய்தியை சொல்றேன், நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு செய்தியை பார்க்கவே இல்லை. அது என்னன்னா, டி.எம். சௌந்தரராஜன் இருக்கார்ல, நம்முடைய பாடகர், அவருடைய வாழ்க்கையை நீங்க கவனிக்கணும். மதுரை சௌராஷ்டிரா குலத்துல அந்த மக்கள் மத்தியில் அவர் ஒரு புரோகிதராக இருந்தார் ஒரு கோயிலுக்கு. அங்கதான் பாட்டு கத்துக்கிட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதர். அந்த காலத்துல போன 40கள்ல எல்லாம் அவருடைய பாட்டை தான் எல்லாரும் பாடுவாங்க. அப்படி பாடி பாடி பழகி வந்துருச்சு. அப்போ ரொம்ப சுத்த சைவமான சாப்பாடு தான். சினிமாவுக்கு பின்னணி பாட வந்த உடனே யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, உடம்பு தெம்பா இருக்கணும்னா, குரல் வளமா இருக்கணும்னா கண்டிப்பா பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லிவிட்டாப்புல. இல்ல, உங்க திருச்சி லோகநாதன் தான் சொல்லியிருக்காப்புல. எங்க வேணாலும் உங்க ஆளுக சொல்ல பெரு சொல்லையா. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, டி.எம். சௌந்தரராஜனுடைய மகன் சொல்லியிருக்கு. இப்பவும் அந்த வீடியோ இருக்கு, தெளிவா சொல்றாங்க. திருச்சி லோகநாதன் போன்ற அவருடைய நண்பர்கள், சௌந்தரராஜன் உங்க குரல் சூப்பரா இருக்கு பாருங்க, போட்டி பொறாம இல்லாம இதை நீங்க பராமரிக்கணும்னா அவசியமாக மாமிச உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் சொல்றத பார்த்து அவர் சாப்பிட ஆரம்பிச்சார். அந்த அம்மா சொல்லுது, அதுக்கு பிறகு அவரால் அந்த பிரியாணியை விடவே முடியல. அதுல ரொம்ப பிடிச்ச பிரியாணி கவனிங்க, பிலால் ஹோட்டல் பிரியாணி தான். யாருக்கு? நம்ம டி.எம்.எஸ்க்கு. இவர் கச்சேரியெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி கொஞ்சம் சான்ஸ் இல்லை, அவன் இந்த நிகழ்ச்சிக்கு தானே போவார், இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு ராத்திரி 12 மணிக்கு வரும்போது பிலால் பிரியாணி கடையில் வண்டியை நிப்பாட்டி
பிரியாணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் இவங்கெல்லாம் தூங்கி இருக்குமா மக சொல்லுது, என்ன உசிப்பு, எந்திரி, விரால் பிரியாணி வாங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கு. அப்பா நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், அதெல்லாம் முடியாது, பிரியாணி சாப்பிடணும்னு உசிப்பி சாப்பிட வைப்பாரு. இதாயா தமிழன், இதுதாயா தமிழ். அவனவனுக்கு பிடிச்சது என் உணவு, என் உரிமை. நான் நினைக்கிறேன் அசைவ உணவு என்னுடைய உடலுக்கு, என்னுடைய தொழிலுக்கு ஏற்றது. உனக்கு பிடிக்கலையா, நீ சாப்பிடாத ராஜா. ரொம்ப நல்ல, எல்லாரும் சாப்பிடாமச்சா விலை கூடி போகும். இங்க என்ன மோசம் போச்சு, நீ சாப்பிடாத. நீ சாப்பிடணும் நான் கட்டாயப்படுத்துறேன்னா, நான் சாப்பிடக்கூடாதுன்னு நீ எப்படி கட்டாயப்படுத்தலாம்? இதே திருப்பரங்குன்றத்தினுடைய பின்பகுதியில் கற்பனசாமி கோயில் இருக்கு, பல பேருக்கு தெரியாது. இதாவது உச்சியில இருக்கு. முன்புறம் முருகப்பெருமான் இருக்காரு, அவருடைய சன்னதி பின்புறம் கரெக்டா நேர் எதிர மலைக்கு அந்த பக்கம் கற்பனசாமி. அங்கே ஆண்டுதோறும் ஆடு வெட்டி இதே இந்துக்கள் மாமிச உணவு படைக்கிறார்கள், சாப்பிடுகிறார். என்ன செய்வது? அதனாலதான் நான் கேட்டேன், இது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரான நிலைப்பாடு என நினைக்காதீர்கள். ராஜா எடுக்கிற நிலைப்பாடு இந்துக்களுக்கு எதிரானது, அடித்தட்டு இந்துக்களுக்கும் எதிரானது. இந்த சமயம் அழகா சொன்னார் நம்முடைய ஸ்ரீதர், எவ்வளவு பன்மைத்தன்மை வாய்ந்தது. இங்க சைவ உணவு சாமியும் உண்டு, அசைவ உணவு சாமியும் உண்டு, இருக்கட்டுமே, எல்லாம் இந்து தானையா. ஆனா ஆடு வெற்றான்னு ஒரு பெரிய விவகாரம் ஆக்கி ஒரு 5000 6000 பேரை கூட்டி நம்ம ராஜா முழங்கினாருங்க. ஒரு முழக்கம் இப்படியே ஆக்ரோஷமா கேட்கிறாரு, கோர்ட் எங்களை குன்றத்துக்குள் விடவில்லை, பழங்கானத்தான் அங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இங்கேதான் நடத்த சொல்லி இருக்கு. கேட்டால் தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறது, குன்றத்துக்குள்ளே விட்டால் இங்கே ஒரு அயோத்தி வந்துவிடும் என சொன்னார்களாம். இவரு அடுத்து நான் சொல்றேன், அயோத்தி இனிமேல் என்ன வருவது, தமிழ்நாட்டுக்குள்ள அயோத்தி வந்து விட்டது அப்படின்னு அதுக்கு அவனே எல்லாம் கைதுட்டான். நீ லேசா நினைக்காதீங்க, அதுக்கு சொல்ல வர்றேன். எங்கேயோ உத்தரப்பிரதேச அயோத்தியில் நடந்துச்சு, எங்கேயோ மகாராஷ்டிரா நடந்துகிட்டு இருக்கியா, இதோ நம்முடைய மதுரைக்கு இந்த மாநாடு நடக்க போற இந்த மதுரைக்கு அதுக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு அயோத்தியை கொண்டு வருகிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு மோசமான வெறியர்கள் என்பதை நான் ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், அவர் பேசணும். நான் என்ன கேட்குறேன்னா, பாஜக கட்சி இந்துக்களுக்காகத்தான் போராடிட்டு இருக்குன்னு ரொம்ப நல்லதுங்கிறேன். விடுங்கய்யா, நீங்க இந்தியர்களுக்காக போராட மாட்டீங்க, இதையே கவனிக்கணும். இந்துக்களுக்கான கட்சின்னா என்ன அர்த்தம்? இவங்க இந்தியர்களுக்கான கட்சி அல்ல. ஒரு பாயிண்ட், இந்துக்களுக்கான கட்சியா கூட இது. காரணம், இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் 80% பேர் தங்களை இந்துக்கள் என்று பதிவு செய்கிறார். தமிழ்நாட்டில் 88% பேர் இந்துக்கள் என்று பதிவு செய்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு கூட விட்டுறேன், ஓவரால் இந்தியாவே பேசுவோம். 80% பேர் இந்துக்கள். அவங்களுக்காக ஒரு கட்சி உழைச்சா 80% இந்தியா முன்னேறும்ல. நான் அப்படி பார்க்குறேன். அதில் கூட ஒரு நல்ல கெடுதல்லையும் நல்லது பார்ப்போம். ஆனால் இந்துக்களுக்காக ராஜாக்களே, அண்ணாமலைகளே, தமிழிசைகளே, வானதி சீனிவாசன்களே, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இதுதான் அடிப்படையாக நம்ம கேட்கணும் கேள்வி. இந்துக்களுக்காக என்ன பண்ணோம்னா, நாங்கள் சிக்கந்தர் தர்காவை உடைக்கணும்யா. இது எப்படியா இந்துக்களுக்கானதாகும்? இந்துக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், ஆடு வெட்டக்கூடாதியா குண்டத்தில்? இது எப்படி இந்துக்களுக்காக? ஏன்னா இந்துக்களே ஆடு வெட்டுறாங்க. அப்ப இந்துக்களுக்குன்னா நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லை, இந்துக்களே வாரீர். நீங்க மட்டும் இந்து என்று ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா போதுமியா. பெட்ரோல் பங்குல பெட்ரோல் உங்களுக்கெல்லாம் 100 ரூபா கிடையாது, வெறும் 50 ரூபா தான். ஏன்னா நீ இந்து ஆச்சே, இது இந்துக்களுடைய கட்சியாச்சே, இது இந்துக்களுடைய ஆட்சியாச்சே. ஐயா நீ இந்துனா சரி, டீசல் வேணும், உனக்கு வெறும் 40 ரூபா தான், இப்ப 92 ரூபா. ஆனா நீ இந்துனா 40 ரூபா. எங்க அப்படி சொல்லு பாப்போம். தங்க விலை என்ன தெரியுமா? பவுனு, நாம் இதை பத்தி பேசும்போது 64,000 இருந்துச்சு, இப்ப 66,000 போயிட்டே இருக்குது. இந்து என்றால் ஒரு பவுனு விலை 66,000 அல்ல, வெறும் 36,000 தான். சொல்ல தயாரா? தானே அடிப்படை. ஒண்ணும் இல்லையா. இந்து நான் ஜிஎஸ்டி வரி இல்லையா, விட்டாலுக்கா விட்டா இப்படியா, நான் மிச்சதுக்குள்ளெல்லாம் வரல.
என்னம்மா அந்தம்மா வரி போடுது 5% 28% வரைக்கும். அதை பத்தி பேசினாலே தனியா பேசணும். இப்படித்தான் என்னுடைய இணையர் 5 கிலோ அரிசி ஆர்டர் பண்ணாங்க. பார்த்தாங்க கிலோ பயங்கரமான விலையா இருந்துச்சு. என்ன அண்ணன் அவனுக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்து வந்துருச்சு. என்ன விலை போட்டிருக்க? ஆமாம்மா நீங்க 5 கிலோ 5 கிலோ பாக்கெட்னா பிராண்டடு, அதனால ஜிஎஸ்டி உண்டு அப்படின்ட்டான். ஐயோ அப்ப லூசா போடுங்க. லூசை பத்திலாம் பேசினாங்க. இது வரைக்கும் லூஸ் விவகாரம் வருது. அவன் அங்க இருந்து கடையில இருந்து லூசா வாங்குங்கம்மா, 5 கிலோன்னு மொத்தமா வாங்காதீங்க. பார்த்துச்சு எங்க அம்மா இணையர் அரை கிலோவா வாங்க ஆரம்பிச்சு. ஜிஎஸ்டியே இல்லை. அப்ப 5 கிலோ வாங்கினா இந்த அரிசிக்கு வரி போட்ட ஒரே பெண்மணி இந்த அம்மா தான், நிர்மலா. இங்கதான் நம்மளை படிச்சாங்க அந்த அம்மா, திருச்சியில. நீங்க மிகப்பெரிய பாவம் பண்ணிருக்கீங்க. சரி நான் சமைக்க முடியாதியா, அரிசி விலை ஜாஸ்தி, ஹோட்டலுக்கு போனா அங்கதான் பயங்கரம், அங்கேயும் வரி. தப்பிக்க முடியாது அந்த அம்மா கிட்ட. பயங்கரமான பொருளாதார ஞானி. ஒரு கோயிலுக்கு போச்சு, அங்க இருக்கிற பக்தர்கள்லாம் கூப்பிட்டுச்சு. உண்டியல்ல பணம் போடாத, அர்ச்சகர் தட்டுல போடுனுச்சு. அவன் அசந்து போயிட்டா. இதோட இந்த பொருளாதாரத்தை எங்க தெரிஞ்சிச்சு? நான் சொன்னேன், இந்த அம்மாவுக்கு கம்யூனிஸ்ட் உண்டியல் மட்டும் பிடிக்காம இல்ல, கடவுள் உண்டியலும் பிடிக்கலன்னு. ஒரு உண்டியலும் பிடிக்காது. ஏன்னா அது ஏழைகளின் சின்னம், ஏழைகளின் சின்னம். வீடு வீடா போய் வாங்கணும்னு சொன்னார்ல. இப்படியாப்பட்ட ஒரு நிதி அமைச்சரை வைத்துக்கொண்டு இந்த நாடு இந்த பிரச்சனைகளை பேசக்கூடாது. ஆகவே மதத்தின் அடிப்படையிலே மக்களை பிழப்போம் என்கிற வேலையிலே அவர்கள் இறங்கி இருக்காங்க. ஒரே ஒரு நல்ல செய்தி பாருங்க, இவ்வளவு தூரம் திருப்பக்கூடத்தில் நடத்துல நம்ம ஆள் என்ன பண்ணிட்டான்னா, இவ்வளவையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசி அப்ப பங்குனி உத்தரமா பிரமாதமா நடந்திருக்கு. அந்த படத்தை பூரா போட்டு, ஐயா ஏச்சு ராஜா நல்ல வேலைக்கு நீ அந்த ஏரியா பக்கம் வள்ளியாமே நல்லபடியா நடந்து பிடிச்சிருக்கு, முருகப்பெருமான் எங்களை காப்பாத்திட்டாருன்ட்டாப்ல. நன்றி, வணக்கம்.